இப்படி செஞ்சுக்கங்க. எல்லா பிரச்சனைகளும் நீங்க இன்னைக்கு திறம்பட சமாளிக்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு தெரியும். ஸோ அதை யூஸ் பண்ணி இன்னைக்கு உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு அன்புள்ளம் கொண்ட தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம். உங்கள் நலனை தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். இன்றைய தினம் மனதளவில் கூட யாருக்கும் தீங்கிழைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களும் நீண்ட புகழும் நிறைந்த செல்வமும் இறைவனிடையே பரிபூர்ண அருளும் பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்தித்து கொண்டு இன்றைய தினம் பிறந்தநாள் மற்றும் அனைத்து விதமான சுபகாரியங்களாக கொண்டாடும் அனைத்து ஸ்பெஷலான டேவாக இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. இன்றைய தினம் நமது ராசி பலன் நிகழ்ச்சியில் நமது ராசிக்கு பிரத்யேகமாக என்னென்ன நல்ல நன்மைகள் உண்டு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன அதிர்ஷ்டங்கள் நமக்கு இருக்கு, அதை எப்படி நம்ம இன்னைக்கு சிறப்பாக இன்னும் மேம்படுத்திக் கொள்ள முடியும், அனைத்து விஷயங்களும் இந்த வீடியோவில் பார்ப்போம் நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்போவே பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. இன்றைய தினம் 28ங்க மே மாதம் 2022 வருடங்க. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் வைகாசி மாதம் 14ஆம் நாள். இன்றைய தினம் சனிக்கிழமை தினங்க. இன்றைய தினத்தோட அக்னி நட்சத்திர தோஷம் முடிவுக்கு வருதுங்க. இன்றைய தினம் ஒரு சிவராத்திரி கூட. இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி என்பவர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ராசிக்கு 8ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார். இன்றைய தினம் ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரிய பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்துல 2 கிரக சேர்க்கையாக குரு மற்றும் செவ்வாய் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு முழுவதுமாக சந்திராஷ்டமம் உள்ளதுங்க. நாளை மதியம் 12:15 மணி வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் அமைந்துள்ளது. எனவே இன்றையும் நாளை மதியம் வரை நீங்கள் முக்கியமான சில செலவுகளை தவிர்த்து பட்ஜெட் போட்டு செலவு பண்றது இன்னைக்கு உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலனை தருவதாக அமையுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு மனமகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் இறை வழிபாடு உங்களுக்கு நல்ல திருப்தியான ஒரு வாழ்க்கை இன்றைய தினம் அமைத்து தர வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுடைய வழக்கமான பணிகளை எப்பொழுதும் போல நீங்கள் மேற்கொள்ளலாம். புதிதாக இந்த முயற்சிகளையும் இன்றைய தினம் தொடங்க வேண்டாம். ஒரு நாளை மதியத்திற்கு மேல் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் என்று விட்டுவிடுவது மிகச்சிறந்ததாக அமையுங்க. எனவே இன்றைய தினம் உங்களுக்கு எந்த விதமான பயமும் தேவையில்லை. உங்களது வாழ்க்கை மிகச்சிறப்பான நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இன்றைய தினம் நிலவுகிறதுங்க. இன்றைய தினம் யாரிடமும் அனாவசியமாக பேசாதீங்க. உங்களுக்கு என்னதாவது லாபம் இருக்குதா, ஏதாவது உங்களுக்கு தேவை இருந்தால் மட்டும் பேசுங்கள். மற்றபடி இந்த கேலி கிண்டல் பண்ணுறது, தேவையில்லாத விஷயங்களை அடுத்தவர்களை பற்றி பேசுறது எதுவுமே தவிர்த்துறது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலனை தருங்க. நாவடக்கம் இன்றைய தினம் நன்மை தரும் ஒரு அற்புதமான தினமாக உங்களுக்கு அமைப்பெறுது. தியானம், யோகா போன்றவற்றை செய்து உங்களது கோபங்களை நீங்கள் கட்டுப்படுத்துறதும் இன்னைக்கு ரொம்ப முக்கியம். கோபத்தினால கண்முன் தெரியாமல் நீங்கள் நடந்துக்க வேண்டாம். இன்றைய தினம் சில கற்பனையான விஷயங்களை நினச்சிக்கிட்டு ஐயோ அது அப்படி நடக்குமோன்ட்டு நீங்கள் எந்த விதமான கற்பனையும் மனதில் ஏற்படுத்தி கொண்டு அதன் மூலமாக பயமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எந்த விதமான பெரிய தொந்தரவுகளும் இப்பொழுது ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இல்லை. எனவே உங்களது புத்தி மட்டும் கொஞ்சம் தடுமாறும். ஆனாலும் நீங்கள் சமாளிச்சிட முடியும். ஞாபகம் மறதி கொஞ்சம் இருக்கலாம், ஆனால் அதையும் நீங்கள் சமாளிச்சிட முடியும். அப்படி நீங்கள் சமாளிச்சிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் வழக்கமான பணிகளை எப்பொழுதும் போல மேற்கொள்ளலாம். அதெல்லாம் நீங்கள் பயப்படவே தேவையில்லைங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிதானமாக இருந்தீங்கன்னா போதும், வெற்றிகரமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையுங்க. வெறுப்பு உங்கள் மீது உங்களுக்கே ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதை இன்றைக்கு தவிர்த்துட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டோடு நீங்கள் முன்னேற முடியும். இன்றைய தினம் உங்களுக்கு பெற்றோர் மூலமாக உங்களது பண வரவுகள் ஓரளவு உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க. எந்த ஒரு புதிய ப்ராஜெக்டையும் தொடங்குறதுக்கு முன்னாடி உங்களது பெற்றோர்களின் நம்பிக்கையை நீங்கள் பெறுவது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏதாவது நஷ்ட ஈடு தொடர்பான வழக்குகளோ அல்லது பஞ்சாயத்துகளோ நிலுவையில் இருந்ததுன்னா உங்களுக்கு சாதகமாக தீர்வுகள் கிடைக்குங்க. உங்களுக்கு பண வரவுகள் நஷ்ட ஈடு திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கான நேரத்தை நீங்கள் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் தனிமையிலேயே நீங்கள் பயத்தை நினச்சிக்கிட்டு வாழ்க்கையை கழிக்க வேண்டாம். இன்றைய தினம் உங்களுக்கான நேரத்தில் நீங்கள் ஆக்கப்பூர்வமாக ஏதாவது செய்ய முயற்சி செய்யுங்க. மனிதருக்கு பிடித்த வேலைகளை செய்யலாம். அதனால் உங்களுக்கு இன்றைய தினம் சந்தோஷங்கள் கண்டிப்பாக அதிகரித்துக் கொள்ள முடியுங்க. இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் ஒருவரை இன்னொருவர் எப்பொழுதும் உணரக்கூடிய ஒரு தருணமாக இன்றைய தினம் அமைய வாய்ப்புகள் இருக்கு. எனவே உங்களது காதலரை உங்கள் மனதில் நீங்கள் உணரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்னைக்கு அமையப்படுறதுனால இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நல்ல காதல் வாழ்க்கை இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் தேவையில்லாத பேச்சுக்களை மட்டும் பேசிவிட வேண்டாம். அதில் கொஞ்சம் நாவடக்கமாக இருந்தீங்கன்னா இன்னைக்கு மிகச்சிறந்த நல்ல நல்ல நன்மைகள் உண்டுங்க. இன்றைய தினம் உங்களது வாழ்க்கையில உங்களுக்கு தண்ணீர் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நீங்க உணர்வீங்க. உங்களது குழந்தைகளுக்கும் அதை நீங்க இன்னைக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. உங்களது குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை இன்னைக்கு கற்றுக் கொடுப்பீங்க. எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். எந்த விதமான மன சஞ்சலமும் இன்றைய தினம் ஏற்படலாம் வேணாங்க. மனக்குழப்பங்கள் இருந்தாலும் உங்களது வழக்கமான பணிகள் உங்களுக்கு எப்பயும் போல நீங்க செஞ்சுட்டு இருக்கலாம். அதனால எந்த குழப்பமும் இல்லை. புதிய விஷயங்களை இன்னைக்கு ட்ரை பண்றதுல மட்டும் கொஞ்சம் குழப்பம் இருக்கலாம். ஆனா அதை தவிர்த்துறது நல்லதுங்க.
மறதிகளை உங்களுக்கு நீங்கள் பணிகளை கொஞ்சம் விட்டுறதுனால வாய்ப்பு இருக்கிறதுனால மறதிகளை சமாளிக்க நீங்கள் கொஞ்சம் எழுதி வச்சு ஒர்க் பண்ணுங்கள். ஒன்றுமில்ல, ஒரு டைரி எடுத்து ஒரு பக்கம் போடுங்க. 1 2 3 ஒரு 10 வரைக்கும் உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சே ஆக வேண்டிய காரியங்கள் என்னங்கிறத பாருங்கள். அதை நீங்கள் இன்றைக்கி எழுதிக்கங்க. அப்புறம் ஒவ்வொன்றா டிக் பண்ணிட்டு வந்துடுங்க. வேலை முடிஞ்சது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஞாபகமாக இருந்தாலும் சரி, சில வேலைகள் இன்றைக்கி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை எழுதி வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க. இன்றைய தினம் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். உங்களுக்கு கொடுத்த வாக்கை இன்றைய தினம் காப்பாற்ற முடியாதனால உங்களுக்கு வருத்தங்களும் ஏற்படலாம். ஆனால் நீங்கள் சமாளிச்சிருவீங்க. நாளை மதியம் வரை நீங்கள் பொறுமையாக இருங்க. இன்றைக்கி புதுசாக எதுவும் கமிட்மெண்ட் வச்சுக்காதீங்க. யாருக்கும் இந்த செஞ்சு தரேன் அதை செஞ்சு தரேன்னு நீங்கள் கமிட்மெண்ட் அதாவது வாக்கு கொடுக்காதீங்க. மேலும் இன்றைய தினம் ஜாமீன் கையெழுத்து போடுறது, புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடுறது இதெல்லாம் நீங்கள் இன்றைக்கி தவிர்த்துறது நல்லதுங்க. இன்றைய தினம் சில விமர்சனங்கள் உங்கள் மீது வரலாம். ஆனால் நீங்கள் பொறுமையாக இன்றைக்கி ஹேண்டில் பண்ணுங்கள். உங்கள் மீது இருக்கக்கூடிய விமர்சனங்கள் பொய் அப்படின்றது கண்டிப்பாக மற்றவர்கள் உணரக்கூடிய காலம் வரும். இன்றைய தினம் உங்களது சேமிப்பு பணம் கொஞ்சம் கரையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் கஷ்டப்பட்டு சேமிச்சு வச்சிருந்த சில பணங்களை இப்போது செலவாகக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அதையும் நீங்கள் சமாளிச்சிருவீங்க. எனவே கண்டிப்பாக இன்றைய தினம் நீங்கள் நிதானமாக நாவடக்கத்துடன் இருந்தால் இன்றைய தினம் இறைவனோடு மேற்கொண்டு நீங்கள் மன நிம்மதியை பெற்று சிறப்பான ஒரு நல்ல வாழ்க்கை இன்றைய தினம் அமைத்துக் கொள்ள முடியுங்க. இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டியது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் இன்றைக்கி பிங்க் கலர் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டகரமாக அமையுங்க. அதாவது பிங்க் கலர், இளம் சிவப்பு உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டகரமாக அமையும். இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 7ஆம் நம்பர் உங்களுக்கு லக்கேஸ்ட் நம்பர் அமையுங்க. நன்றி நண்பர்களே. நமது கன்னிராசி நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது பார்ப்பதற்கு முன்னால் நமது கன்னியுடைய ராசி பலன் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. உங்களுக்கு சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைய தினத்தில் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நாளாக இன்றைக்கு அமையுங்க. குடும்ப உறுப்பினர்கிட்ட நீங்கள் குடும்பத்தில் இருக்கிற யார்ட்டையும் கொஞ்சம் அனுசரித்து போங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது மூலமாக உங்களது குடும்ப வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையுங்க. நாவடக்கம் நன்மை தருங்க. யாருடன் விவாதங்கள் வாக்குவாதங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்த்த சில உதவி மற்றவங்கிட்டிருந்து எதிர்பார்த்த சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் காலதாமதமாகலாம். அதனால டென்ஷன் ஆக வேணாங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் அனுசரித்து போகிறது மூலமாக நல்லது நடக்குங்க. யாராக இருந்தாலும் சரி, உங்களை நெருங்கிய வட்டாரங்களான நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கிட்டுமே இன்றைய தினம் கொஞ்சம் அனுசரித்து போங்க. கண்டிப்பாக மிகச்சிறந்த நல்ல வாழ்க்கை இன்றைய தினம் காத்திருக்குங்க. எந்த விதமான பணம் கொடுக்கறதா இருந்தாலும் ஜாமீன் கையெழுத்து போகிறதா இருந்தாலும் நீங்கள் ரிஸ்கியான வேலைகள் இன்றைய தினம் தவிர்த்து செயல்படுறது ரொம்ப முக்கியம். இன்றைய தினம் சில கொடுக்கல் வாங்கல்களில் நீங்கள் இன்றைய தினம் யோசித்து செயல்படுறது உங்களுக்கு நல்ல நன்மை தருங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கணுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு வேகத்தை விட விவேகம் தான் முக்கியங்கிறத நீங்கள் உணர்ந்து செயல்பட்டீங்கன்னா வெற்றிகள் நிச்சயங்க. கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. உணவு சார்ந்த ஃபுட்டு சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுக்கு ஆகாதுன்னு உங்களுக்கு தெரிகிற உணவுகளை கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்காதீங்க. அதனால் உங்களுக்கு தொந்தரவுகள் வரலாம். மற்றபடி இன்றைக்கி பொறுமையாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களது வேலைகளை வேகத்தை விட விவேகமாக நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய நல்ல நன்மைகள் உண்டுங்க. பழைய வேலைகள் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் சில பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய சூழ்நிலைகளை நீங்கள் விவேகமான செயல்பாடுகள் மூலமாக ஏற்படுத்திக் கொள்ளலாங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டிடுங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களது கருத்துக்கள் ரொம்ப முக்கியமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம். ஏற்கனவே பேராதரவு கொடுத்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே நமது கன்னியுடைய ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின வீடியோ உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.